வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம தந்தூரி மசாலா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நான் 2 கேஜி சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாவை போட்டுடலாம். நான் இப்போது 4 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் இருக்கிற சாறை புழிஞ்சு அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கலாம். அது கூட சீரகம், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கசூரி மேத்தி இது ரொம்ப முக்கியம். இதை நல்லா கையால் பொடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு தடவி விடுங்க. எல்லா சிக்கனோடும் சேர்ந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இதை மூடி ஒரு 6 மணி நேரம் மேரினேட் பண்ணிவிடுங்க. ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. இவ்வளோ எண்ணெய் போதும். இப்போ ஒரு பீஸாக சிக்கன் எடுத்து அதில் வைங்க. ஒரு 3 பீஸ் சிக்கன் வைக்கலாம். இது போல் எல்லாம் வச்சதுக்கப்புறம் எண்ணெயை இது போல் சவட்டி விடுங்க. அப்போ எல்லா இடத்துலையும் எண்ணெய் படும். இப்போ இதை பெரட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்பவும் பெரட்டி போட்டு இதே போல் நல்லா பெரட்டி போட்டு எடுத்துடலாம். இதே போல் மற்ற எல்லா சிக்கன் பீஸஸையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தந்தூரி மசாலா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு அதை மாற்றிக்கலாம். இது மேலே நீங்கள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்லாம். புதினா சட்னி வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். See you on my next video. Bye.